Watch full episodes. Subscribe now. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சின்னவங்க பெரியவங்க இல்ல குட்டி பசங்க வயசானவங்க, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க இங்க சர்க்கஸ் போட வந்திருக்கோம். போயிட்டு வா. ஆனா இந்த லட்டெல்லாம் வித்துட்டு வா. கடனுக்கு கொடுக்காம காசு வாங்கிட்டு வரணும், புரியுதா? அப்படி இல்லனா உத வாங்குவேன். ஏ ஜோக்கர் ராமு, நீ பெருசா இருக்க, குண்டா இருக்க, ஆனா ரொம்ப குள்ளமா இருக்கீங்க. நீ உக்காந்து இருக்கிற குதிரை உன்னை விட பெருசா இருக்கு பாத்தியா? நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. சீக்கிரமா வாங்க, நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். ஒருவேளை நமக்கு முன்னாடி பீம் போய் சர்க்கஸ் பார்த்துட்டு இருப்பான்ல, சீக்கிரம் வாங்க. ஆமா ஆமா, வேகமா நடங்க, சர்க்கஸ் ஆரம்பிச்சிட போறாங்க. அங்க எல்லாமே இருக்கும். நிறைய பொம்மைகளும் மந்திர தந்திரங்களும் அங்க இருக்கும். நாங்க பழைய காட்டு வழியில போலாம். அந்த வழியில போனா சர்க்கஸ் பார்க்க சீக்கிரம் போயிடலாம். ஆனா அந்த வழி ரொம்ப ஆபத்தான வழியாச்சே. உங்கள மாதிரி பயந்தவங்களுக்கு எல்லாம் ஆபத்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம கூட பெரிய மாவீரனான காளியா இருக்கும்போது நாம எதுக்காக பயப்படணும்? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். வாங்க, என் கூட வாங்க. வாங்க போலாம். என்ன தம்பி, ஷோ நல்லா இருந்ததா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரேன். பீம், என்னோட செல்ல பொண்ணு சிக்கியே அந்த சர்க்கஸ்காரங்க வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. என்ன? எப்போ? அட, உனக்கு அது தெரியவே தெரியாதா? சிக்கியும் அவன் நண்பர்களும் நேத்து சர்க்கஸ் பார்க்க போனாங்க. ஆனா அவங்க இன்னும் திரும்பி வரவே இல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் கூட தான் சர்க்கஸ் போயிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. என்னோட சிக்கி சர்க்கஸ் போய் தான் தொலைஞ்சு போயிட்டா. சரி சரி, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லுங்க. எப்பவும் போற வழியில தான். அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை பழைய காட்டு வழியில தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்க வேண்டியதுதான். இந்த காலடி சுவட பார்த்தாலே தெரியுது அவங்க எல்லாம் இந்த வழியா தான் போயிருக்கணும். அவங்க எந்த வழியா போயிருப்பாங்கன்னு நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அவங்களோட காலடி சுவடு இதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதிசயமா இருக்கே. அப்படின்னா அவங்க இங்கதான். ஓ, வெளியில வாங்க. நீங்கெல்லாம் யாரு? என்னோட நண்பர்கள்லாம் எங்க? சீக்கிரமா சொல்லுங்க. பசங்களா எங்க? சிக்கி, உன்னை காணாம உங்க அம்மா பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் என்னோட அம்மா. நான் சீக்கிரமா அவங்க கிட்ட போயாகணும். ஆனா நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? வாங்க, நம்ம போய் காளியாவை தேடி பார்க்கலாம். ஏதோ சத்தம் வருது. அதோ அந்த பக்கம் தான் வருது. வாங்க போய் பார்க்கலாம்.
அட சின்ன பொண்ணு, நீ யாருமா? பயந்து ஓடுறா. இவ பின்னாடி போனா காளியாவை கண்டுபிடிச்சிடலாமோ? என்னை காப்பாத்துங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. என்னை இதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி. வாங்க, நான் என்னோட அப்பா கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க போனாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க போலாம். அடடா, அங்க பாத்தீங்களா? என் பின்னாடியே வாங்க. அப்பா, என்ன ஒரு பாம்பு முழுங்கி இருக்கோம். இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. என் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீங்க ஏதோ கேட்க விரும்புறீங்க? உங்களோட இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போக விரும்புறோம். அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? யார் எங்க இடத்துக்கு வந்தாலும் அவங்க திரும்ப போக முடியாது. நாங்க இத பத்தி யார்கிட்டயும் சொல்லவே மாட்டோம். முடியாது. நான் ஆபத்தான முடிவை எடுக்க முடியாது. நாங்களா விரும்பி இங்க வரல. உங்க ஆளுங்க தான் கட்டாயப்படுத்தி எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்காக சண்டை போட வேண்டியிருக்கோம். அப்படியா? ஆனா ஒண்ணு தெரியுமா, நாங்க எங்க விருந்தாளிங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டோம். அப்படின்னா நாங்கெல்லாம் இங்க விருந்தாளியா வந்திருக்கோமா? நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க நம்ம கூட சண்டை போடவும் தயாரா இல்ல, உதவி செய்யவும் தயாரா இல்ல. நீங்க எதையாவது பார்த்து பயப்படுறீங்களா? எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்த ஒரு பையன் வருவான்னு சொல்லிருக்காங்க. அப்படி அந்த பையன் வந்துட்டா எங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனா எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடிமையா இருக்க போறோம்னு தெரியல. அப்ப இதெல்லாம் சொன்னவங்க அந்த கடத்தப்பட்ட பையன் உங்களை இங்க வந்து காப்பாத்துவான்னு சொல்லிருப்பாங்கல்ல. அப்படின்னா இல்ல இல்ல, நீ தப்பிக்கிறதுக்காக ஏதோ சதி திட்டம் தீட்டுற. நான் என் நண்பர்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவங்கள விட்டுட்டு நான் எப்படி தப்பிக்க முயற்சி பண்ணுவேன்? அப்படின்னா எங்க ஆளுங்க உங்களை ஏன் கடத்துனாங்கன்னு கீழே போனா தெரிஞ்சிடும். சரி, அந்த பையன் நீதான்னு முடிவு பண்ணிட்டேன்னா எல்லாத்துக்கும் தயாராயிடு. அப்போ இங்க வா. அப்போ உனக்கு பசிக்குதா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கீழே வந்து நிப்பீங்க? உங்களுக்கு இருக்கிற திமிருக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தே தீருவேன்.
எங்க அடிமை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனிமே நாங்க சுதந்திரமா இருக்கலாம்.